ஹல்லேலூயா. கை தூக்குனவர் கை வர சொல்லுங்க மாட்டேங்குது. பாவம் தெரியாமல் உள்ள வந்துட்டாரு, இல்லைன்னா பழக்கத்தில் வந்திருப்பார். பர்சனல் வர்ஷிப் இல்லை. அப்போ தனிப்பட்ட ஆராதனை. ரெண்டாவது ஃபேமிலி வர்ஷிப், சொல்லுங்க குடும்ப. மூன்றாவது தான் கூட்ட ஆராதனை. இப்போ சொல்லுங்க தனி ஆராதனை, குடும்ப ஆராதனை, கூட்ட ஆராதனை. ஆமாம், ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ தனியாக ஆராதிக்கிற பழக்கம். ரெண்டாவது குடும்பமாக உட்காந்து நல்லா ஆராதிக்கணும். அப்படி ஆராதிச்சுட்டு சர்ச்சுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை ஆராதனைக்கு நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவையே இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லை. அதாவது எழுப்புதல் அப்படின்னா ஏதோ ஒரு புதுமையாக ஒன்றை செய்வது எழுப்புதல் நினைக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் தம்பிமாரெலாம், சின்ன இளம் தம்பிமாரெலாம் எழும்புறாங்க. ஆனால் புதுமையாக ஏதோ செய்யணும், அதான் எழுப்புதல். ஆனால் எழுப்புதல் புதுமையாக செய்வதல்ல. ஆதி சபையுடைய அனுபவம் திரும்ப சபைக்குள் வருவதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மையான எழுப்புதல். சொல்லுங்க, ஆதி சபையின் அனுபவம். அப்போது நான் எங்கள் அப்பா ரோமன் கேத்தலிக், அதுலேருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய குடும்பம் இன்னுமே எல்லாருமே ரோமன் கேத்தலிக் தான். ஆனால் எங்கள் அப்பாவை ஆண்டவர் ரட்சித்தார். நாங்கள்லாம் born and brought up in Pentecostal way. நான் சிறு வயதில் பார்த்த சபை வேற, இன்னைக்கு நான் பார்க்குற சபை வேற. நான் சின்ன வயதில் நான் வளர்ந்த போது, வாலிபனாக இளைஞனாக வளரும்போது இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஆராதனை நடத்துறதுக்குன்னு ஒரு ஆளே இல்லை. அதனால் ஆராதனை நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு புரியல நான் சொல்கிறது? ஆராதனை நடத்துறதுக்குன்னு பாஸ்டர் உட்காந்துருப்பார், அவரும் கீழே உட்காந்துருப்பார். 378வது பாடலை பாடுவோம், 210வது பாடலை பாடுவோம்னு சொல்லுவாங்க. அந்த சபை இன்னும் என் மனதில் அப்படியே இருக்குது. அந்த பாடலை பாடி யாருமே சொல்ல மாட்டாங்க, முழங்கால் படியில் நின்று ஆவியில் களி கூர்ந்து அந்த பாடல் நேரத்தை முடிக்கவே முடியாது. பாஸ்டர் டேபிளை போட்டு அடின்னு அடித்து, எப்பா கொஞ்சம் நிறுத்துங்க நான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்கிற வரைக்கும் அவர்களும் ஆண்டவரும் இணைந்து தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை நாட்கள் திரும்ப வராதா என்று நான் ஏங்குகிறேன். இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக மாறிடுச்சு. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். கை தட்டவே நமக்கு பிடிக்கல, கை உயர்த்த பிடிக்கல, ஒரு ஆக்டிவாக இல்லை. ஏன்னா அவர் மேலே அன்பு இல்லை. ஹல்லேலூயா. ஸோ ஆவியில் நிறைந்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு சீக்கிரமாக வேர்டுக்குள்ளே போகிறேன். எல்லோரும் கவனிங்க. சமாரியா ஸ்திரீயை கர்த்தர் சந்திக்க போனார். நீங்களும் பேசணும், சரியா? சமாரியா ஸ்திரீயை கர்த்தர், ஆமாம், அங்கே போகும்போது இவர் இயேசு கிறிஸ்து என்றோ தேவனுடைய குமாரன் என்றோ அல்லது பாஸ்டர் என்றோ அந்த அம்மாவுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இவர் போட்டிருந்த ட்ரெஸ் இவர் யூதன் என்று காட்டி கொடுத்தது. அந்த அம்மா மத்தியான நேரத்தில் அவன் குடத்தை எடுத்துகிட்டு தண்ணி எடுக்க வராங்க. அப்போ இயேசு கரெக்டாக அந்த அம்மா கிணத்துல இறங்கி தண்ணி எடுக்கும்போது, ஸ்திரீயே தாகத்துக்கு தான் கேட்டார். அந்த அம்மாவுக்கு அந்த கான்வர்சேஷன் ரொம்ப டீசெண்டாக பைபிள் எழுதியிருக்கும். ஆனால் அந்த கான்வர்சேஷன் இப்படி தான் நடந்திருக்கணும். அந்த அம்மாவுக்கு இவரை பார்த்தோன்னே, ஏற்கனவே பார்த்துட்டா, ஏதோ ஒரு யூதன் வர்றான், சரி நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போவோம். கரெக்டாக அவர் தண்ணி கொடுமான்னு கேட்டோன்னே இந்த அம்மாவுக்கு கோபம், எரிச்சல். ஏன்னா சமாரியா ஜனங்களை தாழ்ந்த குலமாக யூதர்கள் கருதினார்கள். அவர்கள் மிக்சட் பீப்புள். அவங்ககிட்ட தண்ணி வாங்கி கூட என்ன செய்ய மாட்டாங்க. இன்னும் இந்த சாபக்கேடு நம்ம தேசத்தில் இருக்குது. அதுவும் சவுத்தை விட நார்த் இந்தியா போனீங்கன்னா அங்கே கீழ் ஜாதி குடிக்கிறதுக்குன்னே ஒரு டம்ளர் இருக்கும். அதை குடிச்சிட்டான எங்கே வைக்கணும், வேறு பக்கம் வச்சானா அடித்து கொன்னே போடுவான். அப்படி கேவலமான காரியங்கள் நம்ம தேசத்தில் இன்னும் இருக்குது. அன்றைக்கு இந்த சமாரியா ஸ்திரீ தாழ்ந்த குலமாக கருதப்பட்டாள். யூதர்கள் அவங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. அவங்க பெரிய ஆட்கள், பெருமை ஸ்டில். சரி, அப்போது இந்த அம்மா கேட்குறா, என்னையா பார்த்தா யூதன் மாதிரி இருக்கிறீரு, எங்கிட்டலாம் தண்ணி வாங்கி என்ன செய்ய மாட்டீங்க,
குடிக்க மாட்டீங்க, ரொம்ப தாகம் எடுக்குதோ, இப்படி தான் பேசுகிறா. கான்வர்சேஷன் இப்படி தான் நடந்திருக்கணும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆள் தெரியாமல் பேசுகிற, உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் ஆமாம் கேட்டிருப்பாய், அவர் எப்பொழுதுமே தாகம் எடுக்காத. ஆமாம், இப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான்? ஆமே நல்லையான்னு சொன்னாளா? இல்லை, என்ன சொல்லியிருப்பா? என்ன யார் ரொம்ப ஓவராக பேசுகிறீரு, பார்த்தா 30 வயசு தேரும், ரொம்ப கிழமை மாதிரி பேசுகிறீரு, இந்த கிணற்றை கொடுத்த யாக்கோபை காட்டில் நீ பெரிய ஆளா? அப்படி தான் பேசுகிறா. அப்படின்னா குடியா, நான் எதுக்கே கஷ்டப்படணும், தண்ணி குடியானா? ஆண்டவர் அப்போ சொல்கிறாரு, தண்ணி கொடுக்குறேன், போய் உன் புருஷனை பேசுங்கய்யா, புருஷனை கூட்டிகிட்டு வா. உடனே அவள் சொன்னான். அப்பவும் பந்தா குறையாமல் சொல்கிறான், எனக்கு புருஷன். அப்போ தான் ஆண்டவர் பிடிக்கிறாரு. நீ சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா முதல்ல எத்தனை பேர் இருந்தான்? 5 பேர் இருந்தான். இப்போ இருக்கிறவனும் இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறான் அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொன்னோன்னே அவளுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் சாதாரண யூதன்னு நான் பாட்டு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கேன். இவர் யூதன் மட்டுமல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசி. இன்னும் மேசியான்னு தெரியாது, இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு பயந்து சாரியெல்லாம் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் நான். அப்படியெல்லாம் கேட்டுட்டு அவரை பார்த்து கேட்குற கேள்வி, ஃபஸ்ட்டு கேள்வி, ஐயா எனக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. என்ன குழப்பம்னா ஆராதனையை குறித்து குழப்பம். என்ன குழப்பம்? எல்லாரும் பேசணும். என்ன குழப்பம்? ஆராதனை குறித்து. என்ன குழப்பமா? என்ன விஷயம்? இல்லை, இங்கே முற்பிதாக்கள் எல்லாம் அந்த மலையில் தான் ஆராதிச்சாங்க. நீங்கள் எருசலேமுக்கு வரணும், தேவாலயத்துக்கு வரணும், அங்கே தான் ஆராதிக்கணுன்றீங்க. எங்களுக்கு உங்களோட சேர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்கள் எங்களை மனுஷராகவே ட்ரீட் பண்ணுறதில்ல. அதனால் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே, அந்த அம்மாவுடைய ஏக்கத்தை கர்த்தர் பார்த்தாரு. ஸ்திரீயே பயப்படாத, ஆமாம், இந்த மலையில் மாத்திரமல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொன்னார். அதோட அவர் நிறுத்தல, அதுக்கு அடுத்ததான் சொல்றார். என்ன சொன்னார்னா, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் வாயத்திர எனக்கு பின்னால் ரிப்பீட் பண்ணுங்க. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? ஏய் அம்மா ஸ்திரீயே, நீ இடத்தை பற்றி பேசுகிற. மலையில் ஆராதிக்கணுமா, சினகாகில் வந்து ஆராதிக்கணுமா? எனக்கு இடம் முக்கியம் அல்ல, ஆராதிக்கிற முறை தான் முக்கியம். ஆமென். ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை இல்லை, பிளேஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இடம் முக்கியம் அல்ல, ஆராதிக்கிற முறை தான் முக்கியம். எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க, இடம் சொல்லுங்கய்யா, இடம் முக்கியம் அல்ல, ஆராதிக்கிற முறை தான் முக்கியம். மறுபடியும் சொல்லுங்க, இடம் முக்கியம் அல்ல, ஆராதிக்கிற முறை. என்ன முறை? ஆவியோடும். சொல்லுங்க சத்தமா. மறுபடியும் சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும். சத்தமா சொல்லுங்க, ஆவியோடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையை ஆராதிக்கிறதுனா எப்படி? ஆங்கிலத்தில் இன் ட்ரூத் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா சத்தியத்தின்படி, வசனத்தின்படி. ஆராதனை முறைகள் எல்லாம் மோசேக்கு ஆண்டவர் மலையின் மேலே கூப்பிட்டு ஆசரிப்பு கூடார முறைகளை சொல்லி கொடுத்த பொழுது திரும்ப திரும்ப சொல்றார், மோசேஸ், மலையில் நான் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாயிரு. நீயா உன் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் செய்யக்கூடாது. ஆராதிக்கிற முறை முழுக்க முழுக்க என் விருப்பத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ ஆண்டவர் அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அப்போது வசனம் தான் நமக்கு மாடல், பரலோகம் தான் மாடல். இன்றைக்கி அந்த வொர்ஷிப் லீடர் வரான், இவன் எழும்புறான், நிறைய பேர் எழும்புறான், அவனெல்லாம் நமக்கு மாடல் அல்ல. நமக்கு வேதம் தான் மாடல், பைபிள் தான் முக்கியம் சொல்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் அவ்வளோதான் நம்ம மாடல். பரலோக ஹேஸ் இட் இஸ் இன் ஹெவன். ஓகே ஃபைன், நல்லா கவனிங்க. அப்போது சத்தியத்தின்படி ஆராதிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் உண்மையா அப்படின்னு சொல்லுவாங்க. யோ உண்மையை சொல்லியான்னு சொல்லுவாங்கள்ல. உண்மையாக ஆராதிக்கிறதுனா நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன், கவனிங்க.
நம்ம பாடும்போது எதுக்கு கை தட்டுறோம்? ஆமென். நம்ம எது கை தட்டுறோம் சொல்லுங்க? இல்லை, நான் ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ளெல்லாம் போகல. பாடும்போது எதுக்கு இல்லை, பாடும்போது இல்லை, எது கை தட்டுறோம் சொல்லுங்க? ஓ சொல்லுங்கம்மா, எது கை எதுக்கா கை தட்டுறோம்? இல்லை எது கை தட்டுறோம்? ஐடியா இல்லை, எது கை தட்டுறோம் சொல்லுங்க? உற்சாகமா? நான் சொல்லட்டுமா? நான் சொல்லிட்டேன் வேணாமா? எது கை தட்டுறோம்னா சத்தம் வர்றதுக்கு தான் கை தட்டுறோம். எதுக்கு சொல்லுங்க? எது கை தட்டுறோம்? சத்தம் வர்றதுக்கு. இந்த சத்தம் வராமல் கை தட்டுற திருட்டுத்தனம்லாம் எங்கே பார்க்கலான்னா சர்ச்சில் தான் பார்க்கலாம். எனக்கு மட்டும் பாஸ்டர் பர்மிஷன் கொடுத்தா இந்த மாதிரி கை தட்டுற ஆள் மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு வைக்கணும் போல இருக்கு எனக்கு. இருக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி? பெரம்பு வச்சு உதைக்கணும். ஹல்லேலூயா. சரி, தலை உடையாமல் கொட்டுறதான், கொட்டு வேணாம். சரி, ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி, நல்லா கவனிங்க. இவங்கெல்லாம் யாருன்னு சொல்கிறேன். இந்த டிவியில் இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல்லாம் பார்த்தோன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் வருதுங்க. வேர்ல்டு ஃபுல்லாக ரக்பின்றான், ஷார்ட் பாலுன்றான், என்னென்னமோ அமெரிக்கன் ஓப்பன் டென்னிஸுங்கிறான், ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸுங்க. இதில் நிறைய ஸ்போர்ட்ஸு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச, இந்தியாவுக்கு தெரிஞ்ச 2 கிரிக்கெட்டு, ஃபுட்பால் கூட அவ்வளோ நாலேஜ் இருக்காது. கிரிக்கெட் பைத்தியங்கள் தான். சரி, நமக்கு அதுதான் தெரியும், ரூல்ஸ் தெரியும். அடித்தா 6 போச்சா 6, கேட்சு தெரியும். அடித்தா இப்போ வேர்ல்டு கப்பு பார்த்துருப்பீங்க, சூரியகுமார் பிடிச்ச கேட்சில் நம்ம இங்கே உட்காந்துட்டு கவனிங்க, கடைசி பால் அவன் கேட்ச் பிடிக்கிறான், இவன் விக்கெட் பும்ரா எடுக்கிறான். இங்கே பாருங்க, ரூமுக்குள்ள உட்காந்து இப்படி கை தட்டுற மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த டிவிக்கு முன்னாலங்க இந்த மாதிரி மண்டையாட்டிட்டு இப்படி கை தட்டுற மனநிலை பாதிக்கப்பட்டவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? இவங்க அத்தனை பேரையும் சர்ச்சில் பார்க்கலாம். பாஸ்டர் இயேசு நல்லவர், ஏன்னா இவனுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே வெக்கமா இல்லையா? நான் சொல்றது விளங்குதா இல்லையா? இயேசு நல்லவர்னு பாஸ்டர் சொன்னார்னா எந்திரிச்சு சீலிங்க தொடர மாதிரி குதிச்சு கத்தணும். ஆமாயா பாஸ்டர், உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் இயேசு நல்லவர்னு ஆராதிக்கிற ஆராதனை தாயா உண்மையான ஆராதனை. அதாவது சபை எதுக்கு தெரியுமா கூடி வருது? நீங்க தனி ஜெபம் தோற்று போயிருப்பீங்க, பைபிள் ரீடிங் தோற்று போயிருப்பீங்க. ஜெபம் பண்ணாமல், பைபிள் வாசிக்காமல், தனியாக ஆராதிக்காமல், குடும்ப ஜெபம் இல்லைன்னா எல்லாம் ஃபியூஸ் போயிடும், சார்ஜர்லாம் ஃபுல்லாக இறங்கிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சண்டே மார்னிங் வரும்போதே 0 தான் வருது. இப்படி மாற்றி மாற்றி பாடுறாங்கப்பா. உன்னை எப்படியாவது சார்ஜ் பண்ணணும்னு பார்த்தா சர்வீஸ் முடிகிற வரைக்கும் 5% தான் ஏறி இருக்கு நிறைய பேருக்கு. ஏன்னா கை மேலே வர மாட்டேங்குது, சார்ஜ் இருந்தால் தானே வரும். உங்களை தான் ஏன் பேசிட்டு இருக்கேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். எங்கே சத்தம் வரும் தெரியுமாமா? இதுவும் சிம்பிளாக தான் கேட்குறேன், நீங்கள் ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ளே போயிடாதீங்க. எங்கே சத்தம் வரும் சொல்லுங்கள்? சந்தையிலையா? வாயிலையா? இந்த அம்மாவுக்கு ஒரு அவார்டு கொடுங்க பாஸ்டர், என்ன கண்டுபிடிப்பு பாருங்க. சரி சரி சொல்லுங்கள், எங்கே சத்தம் வரும்?
கமான் கமான், எங்க சத்தம்? சர்ச்சிலையாடா? அங்கே தான்டா வர மாட்டேங்குது, அதான்டா பிரச்சனை. என்னம்மா கொலை விழுந்தாவா? அம்மா பயப்படுத்துறீங்க. கொழாய் சண்டையில். வணக்கம்மா. அதாவது எல்லாரும் அனுபவத்திலேருந்து பேசுறீங்க. ஓகே ஃபைன். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் இந்த குழாயடி சண்டை. வணக்கம் வணக்கம், கரெக்ட் தான் சார். எங்கே சத்தம் வரும் தெரியுமா? நான் சொல்லிட்டா, எங்கே உயிர் இருக்கோ அங்கே சத்தம். ஜீவன் எங்கே இருக்கோ. இப்போ கவனிங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறோம், அங்கே அவுட் பேஷண்ட்டு இன் பேஷண்ட் 2 பேர் இருப்பாங்களா? அப்போ அவுட் பேஷண்ட்னா போய் டோக்கன் வாங்கி காத்திருக்கணும். இன் பேஷண்ட்டாக ரூமில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவுட் பேஷண்ட் போய் டோக்கன் வாங்கி காத்துட்டு இருக்கும்போது முதல்லலாம் சைலன்ஸ் போடுவாங்க. இப்போ ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா மற்ற பேஷண்ட்டுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் அதே ஹாஸ்பிட்டலில் இன்னும் 2 வார்டு தள்ளி போனால் பிரசவ வார்டு இருக்கும். என்ன வார்டு? பிரசவ வார்டு. அங்கே இந்த போர்டெல்லாம் செல்லுபடியாகுமா? ஏன்? அங்கே புதிதாக ஒரு ஜீவன் பிறந்திருக்கிறது. புதுசாக பிறந்த பிள்ளை, குழந்தை, அது என்ன செய்யும் சொல்லுங்கம்மா? அழும், கத்தும். அப்படி அழலை கத்தலைன்னா நர்ஸ் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஏம்மா உங்களுக்கு அது சம்மந்தமே இல்லையா? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுவாங்க? பலாப்பழம் கொடுப்பாங்களா? எனக்கு புரியல நீங்கள் பேச. என்ன பண்ணுவாங்கம்மா? அடி. 2 காலையும் பிடிச்சி பட்டக்ஸில் ஒரு அடி, இல்லைன்னா ஒரு கிள்ளு. ஏன் 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 சொல்லுங்க. பிள்ளை நார்மலாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணதான் பிள்ளை. இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, சர்ச்சில் வந்து உட்காந்து இருக்கிறது எது நார்மலாக இருக்குது, எது அப்நார்மலாக இருக்குதுன்னே தெரில. பாஸ்டர் என்ன சொன்னாலும் இப்படி. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆராதனை நேரத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆள் கை சத்தமாக தட்டல, சத்தமாக பாடலைன்னா அந்த ஆள் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஆளெல்லாம் முதல்ல அடக்கம் பண்ணதான் சபை உருப்பிடும். ஹலோ, அதனால் என்ன செய்கிறீங்கன்னு தெரியுமா? இன்றைக்கி யாரும் சத்தம் இல்லாமல் உட்காந்துருந்தா கையை காலை பிடிச்சிட்டு நீங்கள் வரிசையாக படுக்க வைங்க. இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டு தான் அப்புறம் கம்யூனியன் சர்வீஸ். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். ஸோ நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சபைக்குள்ளே வந்துட்டா ஏசி போட்டு கதவை சாத்தி இருக்கு, நல்ல விடுதலையோடு ஆராதிக்கணும். ஆமென். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆமென். சத்தம் வரலைன்னா பைபிள் சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவனும் கர்த்தரை துதிக்க மாட்டான். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அவன் சத்தம் வரலையா, விட்டுடா, அவன் செத்து ரொம்ப நாளாச்சு. உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்து இருக்கான். இவனை மார்ச்சோரியில் தூக்கி போடணும். 2வது, மரணம் உம்மை, பாதாளம் உம்மை துதிக்காது, மரணம் உம்மை போற்றாது. அப்போ துதிக்காமல் இருக்கிற ஆளுக்கு இன்னையிலிருந்து நான் பேர் கொடுக்குறேன், மரணம். நீங்கள் கூப்பிடணும், ஹலோ மரணம் இங்கே வா. ஏன்னா கூப்பிடுவீங்களா நீங்கள்? இனிமேல் கூப்பிடணும். அப்போவாவது சொரணை வருதான்னு பார்க்குறேன் நான். சபைக்குள்ளே வந்து கை தட்டாமல், அல்லேலியா சொல்லாமல், ஆர்ப்பரிக்காமல் இருக்கிற ஆளுக்கு இன்னையிலேருந்து பேர் என்னது? ஏய் டெத்து இங்கே வாங்க கூப்பிடுவீங்களா? பாதாளம், ஹலோ பாதாளம். ஆமாம், அப்போவாவது சொரணை வருதான்னு பார்க்குறேன் நான். ஹல்லேலூயா. சபையில் ஏன் ஆராதிக்கிறோம்? நான் உடனே ஒன்று சொல்லிட்டு, ஏன் சத்தமாக நிறைய பேருக்கு என்ன சத்தமாக தான் ஆராதிக்கணுமா? சத்தமாக தான் ஆராதிக்கணும். ஏன்னா பரலோகத்தில் மௌன சாமிக்கு இடமே. ஆமாம், மௌன சாமிக்கு இடம் இல்லை. பரலோகத்தில் பயங்கரமான ஆர்ப்பரிப்பு சத்தம் கேட்குது. ஆமே, ஆண்டவரை சத்தமாக தான் ஆராதிக்கணும். மௌனமாக ஆராதிக்கிற இடம் ஒன்று கூட பைபிளில் எனக்கு தெரில. இருந்தால் போகிறதுக்குள்ளே எடுத்து காமிங்க. சத்தமாக முழு பலத்தோடு ஆண்டவரை துதிக்கணும்.
எனது ஜீவன், இந்த சுகம், பலன் எல்லாம் அவர் கொடுத்தது. அவரை ஆராதிக்க நான் முழு பலத்தோடு கை தட்டினா ஒழுங்கா கை தட்டணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த K.S. வில்சன் ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் பாடினார், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். இந்த ஜீவன், சுகம், பலன் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கொடுத்தது. உங்களுக்காக எங்கள் முழு பலத்தையும் செலவழிப்போம் ஆண்டவரே. அப்படி நம்ம ஆராதிக்கணும். இனிமேல் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நான் உங்களை திட்ட வரல. நான் உங்களை ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ திஸ் மார்னிங். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். சரி, கை தட்டுறதுல உண்மை. ஆமென். இனிமேல் இப்படி கை தட்டக்கூடாது, இப்படி கை தட்டக்கூடாது. நல்ல சத்தமாக கை தட்டி தேவனை துதிக்கணும். சரிங்களா? அல்லேலியா சொன்னால் கை ஆட்டோமேட்டிக்காக வரணும். மத்தியானம் சாப்பாடு பிளேட்டு முன்னால் வச்சா கை எங்கே வருது? காதுக்கா போகுது? கரண்ட்டு போனாலும் கை கரெக்டாக வாய்க்கு போகுது. இருக்கிறீங்களா? இல்லையா? கரண்ட் போயிடும். அப்பா சொல்ல, டே சாப்பிடாதுடா. அம்மா சொல்லுவாங்க, டே பேய் கூட சாப்பிடணும். நம்மால் கரெக்டாக உள்ளே கொண்டு போவான். ஏன்னா ஒரு வருஷமா எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் சொல்லுங்கள். ஆனால் சர்ச்சில் அல்லேலியா சொல்ல எல்லாம் இந்த ஃபிட்ஸ் வந்த மாதிரி, இழுப்பு வியாதி வந்த மாதிரி, பேரலைஸ்டு உட்காந்த மாதிரி, அல்லேலியா இவனெல்லாம் வச்சு என்ன பாவம் பாஸ்டர். இருக்கிறீங்களா? இல்லையா? ஆமென். இந்த அரகுற கையெல்லாம் இருக்கக்கூடாது. கையை நல்லா உயர்த்தி சத்தமாக எப்போ சொன்னாலும், ஒரு சர்வீஸில் 100 தரம் அல்லேலியா சொன்னாலும் 100 தரமும் கை மேலே வந்துடணும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அல்லேலியா சொல்லக்கூடாது, நாம சொல்லணும் இல்லைங்களா? இப்போ என் பேனா கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்கம்மா? என் பேனா கீழே விழுந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன்? எடுத்துகிட்டு போயிடுவியா? எடுத்து கொடுப்பியா? உன் பேர் என்ன? நிவேதா. நிவேதா எனக்கு எடுத்து கொடுக்குறா. அவளுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? எல்லோரும் பேசுங்க. என்ன சொல்லணும்? நான் சொல்லலை. நான் பாட்டுக்கு பேனா வாங்கி வச்சுட்டு நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். இந்த அம்மா வர்றாங்க, குழாயடி அம்மா. அம்மா சாரிம்மா, சும்மா சொல்கிறேன், கோச்சிக்க மாட்டீங்களே? ஓகே. அந்த அம்மா யோ நீ எல்லாம் மனுஷனாயா? அந்த நிவேதா தானே? நிவேதா எடுத்து கொடுத்தாலே தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? சொல்லியா தேங்க்ஸ்ன்னு என்ன அந்த அம்மா மிரட்டுறாங்க. அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் தேங்க்யூ. இப்போ நான் சொன்ன தேங்க்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பேசுங்க, சீக்கிரம் பேசுங்க. அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டேங்க? ஏன் நான் தான் தேங்க்ஸ் சொன்னேன்ல, ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? இந்த அம்மா சொல்கிறேன், யோ நீயாவா சொன்ன? எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் தானே சொன்னேரு, அதை நான் அக்செப்ட் பண்ண முடியாது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, இந்த அல்லேலியா ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவாரா? இப்போ சொல்லுங்கய்யா, யோ இந்த அல்லேலியாவை ஆண்டவர் அக்செப்ட் பண்ண வர மாட்டாரா? ஏன்? அப்போ இத்தனை வருஷம் இப்படி தானே சொல்கிறோம், நாம எப்போ சொல்லியிருக்கிறோமா? சொல்லுங்க. அப்போ இத்தனை வருஷம் போட்ட அல்லேலியா மேலே போகவே இல்லை, இங்கேயே சுற்றிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ எப்போ நான் மேடையிலிருந்து பாஸ்டர் மூலமாக, தேவ மனிதர்கள் மூலமாக வார்த்தை வருதில்ல, வசனம் வருதில்ல, அதை ரிசீவ் பண்ணி ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இனி தீங்கை காணாதிருப்பாய், கர்த்தர் உன் நடுவில் பெரியவராக இருப்பார். ஹல்லேலூயா. ரகதரமா ஷகதனா, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை நீ ரிசீவ் பண்ணி ஆண்டவரை துதிக்கணும். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதன் நடுவில் இருக்கும். சர்ச்சுனா இப்படி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கை தட்டும் போதே பக்கத்தில் அமைதியாக இருந்தால் இழுத்து ஒரு தட்டுங்க. இருக்கிறீங்களா? இல்லை? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். சரி, ஏன் அல்லேலியா சத்தமாக சொல்லணும் அப்படின்னா, ரெய்னார்ட் போங்கேன்னு ஒரு தேவ மனிதன் எத்தனை பேருக்கு தெரியும்? ரெய்னார்ட் போங்கே தெரியாதா? ஒரு சிலருக்கு தெரியும். யூடியூப்பில் போய் பாருங்கள். ஜெர்மனியில் பிறந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் அதிகமாக ஊழியம் செஞ்சவர். அவர் சென்னைக்கு வந்திருக்காங்க, மதுரைக்கு வந்திருக்காங்க. அவர் கூட்டங்களை நான் அட்டன் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருக்கு சாட்சி சொல்கிறாரு. ஆப்பிரிக்காவில் அவர் கூட்டத்துக்கு
பல லட்ச ஜனங்கள் வருவாங்களாம். அதாவது 8 லட்சம் 10 லட்சம் ஜனங்கள். யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போது சொல்கிறாரு, ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், கொயர் பாடினாங்க, எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, காணிக்க அனௌன்ஸ்மெண்ட். நான் மைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மைக் வந்தோடனே அவர் சிங்கம் மாதிரி கர்ஜிப்பார் ஸ்டேஜில். ஹல்லேலூயான்னு ஒரு சத்தம். அவர் அல்லேலூயா சொன்னோன்னே ஃப்ரண்ட் லைனில் உட்கார்ந்துருந்த 5 ஆண்களுக்கு காக்கா வலிப்பு வந்துருச்சான். என்ன வலிப்பு? ஃபிட்ஸ் வந்துருச்சான். அவர் சொல்கிறார், என்ன நடந்தது தெரியல, வாலண்டியர்ஸ் வந்தாங்க, தூக்கிட்டு போனாங்க. கடைசியாக நிறைய பேர் ஆண்டவர் ஹீல் பண்ணார். எல்லாம் சாட்சி சொல்லும் போது 5 பேர் வந்து நிற்கிறானா. யாருப்பா நீங்கன்னா, நாங்கள் பயங்கரமான மந்திரவாதிகள். நாங்கள் ஏற்கனவே இங்கே காசு கொடுத்து கூப்பிட்டு இந்த தேவ மனிதனுக்கு விரோதமாக, இந்த ஊழியங்களுக்கு விரோதமாக, ஆமென், நாங்கள் மந்திரம் செஞ்சு எல்லா பிசாசையும் ஏவி விட்டோம். இந்த கூட்டத்தில் ஏதாவது நடக்கும்னு வேடிக்கை பார்க்கத்தான் ஏன் உட்காண்டிருந்தோம். இந்த ஆள் ஒரே ஒரு அல்லேலியா சொன்னார். எங்கள் 5 பேருக்குள்ள இருக்கிற அத்தனை பிசாசும் துண்டை காண துணியை காணன்னு எங்களை விட்டு ஓடிடுச்சு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுதான் உண்மையான தேவன். இயேசுதான் சர்வ வல்லமையுள்ளவர். அதே இடத்துல 5 பேர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது மட்டும் அல்ல, 5 பேர் இன்னைக்கு ஊழியக்காரங்களா இருக்காங்களாம். ஆமென். அப்ப நான் சொல்றேன், எனக்கு என்னமோ இங்கே ஜெபம் பண்ணும் போது இந்த செங்கல்பட்டில் ஊழியங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் பிசாசை ஏவுற மாதிரி நான் என் ஸ்பிரிட்டில் ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக ஒரு செய்வினையின் ஆவியை நான் என் ஆவியில் நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. அந்த செங்கல்பட்டில் நிறைய பிசாசை துரத்த தான் கர்த்தர் உங்களை ரட்சித்து அபிஷேகித்து வைத்திருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக பில்லி சூனியம் இல்லை. ஆமென். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா, ஊழியக்காரருக்கு விரோதமா செயல்படுகிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படும். ஆமென். எப்போ? நம்ம துதிக்கும் போது, நம்ம ஆராதிக்கும் போது. நான் சொல்றேன், ஒரு ரெய்னாட் போங்கே ஒரு அல்லேலியா போட்டா 5 மந்திரவாதிக்குள்ள இருக்கிற பிசாசு ஓடினது உண்மையானால், ஆமென், இத்தனை பேர் சேர்ந்து நம்ம ஆர்ப்பரிக்கும் போது, ஆமென், செங்கல்பட்டில் இருந்து ஓட ஓட விரட்டணும். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். கண்ணை மூடி நல்ல கை தட்டி வாயை திறந்து சத்தமா, சும்மா கை தட்டக்கூடாது, வாயை திறந்து சர்வ வல்லமையுள்ளவர் ராகா ராதா ராபா ஹந்த ராகா தானா, வாயை தர துதி துதி துதி. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, வியாதிகள் விலகுவதாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிற அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே செயல் இழந்து போவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் பீ. இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு கூட அழைத்ததான போதகருக்காக, இந்த ஷைன் யூத் ஃபெலோஷிப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வேகமாக வாசிங்கள்.
எல்லாரும் வேதம் இருக்கிறவர்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். லூக் சாப்டர் 2 verse 40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்திருந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஆமென். இயேசுவை போல என்ற தலைப்பில் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளை வளர்ந்து, எல்லாரும் சொல்லுங்க பிள்ளை, எல்லாரும் சொல்லணும் பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்திருந்தது. தேவ கிருபையும். சரி, 4 விதமான காரியத்தை பேச நேரம் இருக்காது. 2 பாயிண்ட் மட்டும் நான் பேசுகிறேன். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. சரி, இந்த வாசனத்தில் நான் ஒன்று ஆட் பண்ண விரும்புகிறேன். பிள்ளை வளர்ந்து அப்படின்றதுக்கு முன்னால பிள்ளை பிறந்து. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பிள்ளை பிறந்து. பைபிள் சொல்லுகிறது ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டான். என்னையா, ஏற்கனவே நான் பிறந்துட்டேனே. ஒரு வாலிபன் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, நான் மறுபடியும் பிறக்கிறதுனா எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே மறுபடியும் போக முடியுமா? இல்லைப்பா, ஆவினாலே ஜலத்தினாலே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இருளின் ராஜ்யத்தில் பிறந்து விட்டோம். நம்ம எங்கே பிறந்திருக்கிறோம்? தாவீது சொல்றான், ஐயோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பவுல் சொல்லுகிறார், ஐயோ நான் நிர்பந்தமான மனிதன், செய்ய விரும்புகிறதை செய்யாமல் செய்ய விரும்பாததை நான் செய்கிறேன். எனக்குள் பாவம் என்கிற வேற ஒரு பிரமாணம் இருக்கிறது. நம்ம எல்லாருமே இந்த கேஸ் தான். இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளையும் பாவியாகத்தான் பிறக்கிறது. பாஸ்டர் வீட்டில் பிறந்தாலும் அது எப்படி தான் பிறக்கு சொல்லுங்க? பாவி. ஏன்னா இன்னைக்கு பிறக்கிற ஒரு பிள்ளை, அதுக்குள்ள 2 காரியம் இருக்கு. ஒன்று ஆடமிக் ரேஸ் அப்படின்றான். என்ன ரேஸ்? ஆடமிக் ரேஸ். ஆதாமில் இருந்து வருகிற அந்த பாவ உணர்வு, அந்த ரேஸ் இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைக்குள்ள வரைக்கும் வருதான். 2வது ஜென்ம குணம், பெற்றோர்களால் கடத்தப்படுகிறது. ஜீன்ல அப்பா புத்தி, அம்மா புத்தி. அப்பாவுடைய அம்மாவுடைய குறைஞ்சது 6 பேருடைய ஜென்ம குணம் எல்லாம் கலந்த கலவை தான் நீங்களும் நானும். பாட்டி மாதிரியே முழிக்கிறா பாரு சொல்லுவாங்க, தாத்தா மாதிரியே பண்ணுறானே, நம்ம என்ன பண்ணுறது? எல்லாம் கடத்தி விட்டுட்டான். இருக்கிறீங்களா இல்லையா? எல்லாம் கடத்தி விட்டுட்டான். நம்ம மிக்சர், கலவை. இந்த 2 பிரச்சனைகளும் ஒரு மனிதனை பாவியாக பிறக்க வைக்கிறது. அதான் தாவீது சொல்றான், துர்க்குணத்தில் நான் உருவானேன். பிறந்த உடனே பொய் சொல்லுது, பிறந்த உடனே மறைக்க பார்க்குது. ஏன்னா அதனுடைய நேச்சர். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இருளின் ராஜ்யத்தில் பிறந்துட்ட. இந்த உலகத்தின் அதிபதி, அவனுடைய சரக்கு உனக்குள்ள இருக்கு. என்ன பண்றது? ஆனா இப்படியே நீ வளர்ந்தீனா நீ தேவராஜ்யம் போக முடியாது. நீ மறுபடியும் பிறக்கணும். சொல்லுங்க, நீ மறுபடியும் பிறக்கணும். அப்படி நான் என்ன பண்றதுன்னா, எப்படி நான் மறுபடியும் பிறக்கணும்? நான் தான் பிறந்துட்டேனே. எங்க பிறந்த? இருளின் ராஜ்யத்தில் பிறந்தையா? அங்க சாவு. அங்க என்ன செய்யணும்? செத்து ஒளியின் ராஜ்யத்தில் பிள்ளையா பிறக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. இந்த அனுபவம் தான் கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம். ரட்சிப்பு என்கிற அந்த ஆரம்ப நிலையின் அடையாளம் என்னன்னா, பழைய பாவ மனிதன், ஜென்ம குணமுள்ள மனிதன், மாம்ச சிந்தையுள்ள மனிதன், ஆமீன், ஆடமிக் ரேஸோட பிறந்த மனிதன் மரிக்க வேண்டும். ஒளியின் ராஜ்யத்தில் இயேசுவுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் இல்லாமல் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது, பரலோகம் போக முடியாது. இது புதிதாக வந்தவர்கள் கவனிங்கள். அப்போ இயேசுவுக்குள்ள பிறக்கிறதுனா என்னப்பா?
அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவர் எனக்காக, நான் செய்த பாவத்திற்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்து பாவத்தை அறிக்கையிட்டு, ஆமென், இயேசுவின் இரத்தத்தினாலே இலவசமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசுவோடு கூட இந்த வேதம் சொல்லுகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது தான் ரட்சிப்பின் ஆரம்ப நிலை. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் எல்லாருக்கும் வேணும். ஒருவேளை புதிதாக வந்தவர்கள் சுவிசேஷ கூட்டங்களிலே சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அறிக்கை செய்து வர வாய்ப்புகள் அநேகம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா, அதில் நாம் நடத்தி இருக்கிறோமா என்பது கேள்விதான். நாங்கள் நிறைய யூத் கேம்ப் நடத்துவோம். அந்த யூத் கேம்பில் குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ஒரு 15-20 பேராக குரூப் பிரித்து, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, மதுரையிலையோ சம்பேர் திருநெல்வேலியில் ஒரு குரூப்புக்கு நான் போய் உட்காந்து அவங்களோட பேசுகிறதுக்காக போனேன், டிஸ்கஷன். அப்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கப்பா, நீங்கள் யாருப்பான்னு சொன்னோன்னா ஒவ்வொருத்தரும் சொல்கிறான், நான் எங்கள் அப்பா இன்டர்நேஷ்னல் எவாஞ்சலிஸ்ட்ன்றான் ஒருத்தன், ஏன்னா துதி சங்கரோட பையன் அங்கே இருந்தான். ஸோ அந்த மாதிரி நிறையா பிள்ளைங்க, நீ யாருப்பா, ஏமா எங்கள் அப்பா பாஸ்டர் அப்படின்றான். சொல்லும் போதே கொஞ்சம் பந்தாவாக தான் இருந்துச்சு. இன்னொருத்தர் சொல்கிறேன், எங்கள் அப்பா தான் சர்ச்சில் மூப்பார் அப்படின்றான். அடே அப்பா, எங்கள் அப்பா அசிஸ்டன்ட் பாஸ்டர். எனக்கு பயமாக இருந்துச்சு, ஐயப்பா இவ்வளோ பெரிய ஆட்கள் இவங்க கூட்டத்தில் மாட்டிட்டோமேன்னு சொல்லி எல்லாம் செம்மையாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு, தம்பி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அவன் என்னெல்லாம் முறைச்சி பார்த்தான் பாருங்க. அண்ணே யாரை பார்த்து கேட்குறீங்க? எங்கள் அப்பா. டே உங்கள் அப்பா இருக்கட்டும்டா, நீ ரட்சிக்கப்பட்ட. 2வது 3வது டைம் கேட்டோன்னே ஒருத்தரும் பார்க்குறான். அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி எனக்கு சொல்லுங்க தெரியல. அண்ணே பிறந்ததே சர்ச் இருக்கட்டும்டா, ரட்சிக்கப்பட்டியா? பிறந்ததே பாஸ்ட் வீட்டில் தெரியும்டா, ரட்சிக்கப்பட்டையா? உண்மையாகவே எனக்கு ரொம்ப வேதனை. இன்னைக்கு நம்ம சந்ததிகளை நாம் இழந்து போகக்கூடாது. நான் எவ்ரி இயர் அநேக நாடுகளுக்கு கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுற ஆள். ஐரோப்பா நாடுகள், UK, கனடா, ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் ஐ எம் ட்ராவலிங். இங்கே நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த மிஷனரிகளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவனற்று இருக்கிறார்கள், தேவன் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆமாம், அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆலயங்கள், கட்டடங்கள் எல்லாம் முஸ்லீம் தொழுக ஸ்தலமாக மாறிடுச்சு, ஹிந்து டெம்பிளாக மாறிடுச்சு. பயங்கரமாக சேனா சபைக்கு ஆள் வர்றதில்லை. நான் போன வருஷம் போனப்போ லண்டனில் ஒரு லண்டன் மிஷன் சர்ச், பெரிய பியூட்டிஃபுல் சர்ச். அந்த சபை ஐயர் அந்த சர்ச் பில்டிங்கை ஹிந்து டெம்பிளுக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு. நான் முந்தானத்து நியூஸில் பார்த்தேன், ஸ்காட்லாண்டில் ஒரு சர்ச்சை ஹிந்து டெம்பிளுக்கு வாடகை விட்டு பெரிய நியூஸாக வந்திருந்தது. வெளியே பியூட்டிஃபுல் தேவாலயம், உள்ளே ஒரு பியூட்டிஃபுல் ஹிந்து டெம்பிள்னு படத்தை போட்டிருக்காங்க. ஏயா அப்படின்னு ஆள் வர்றதில்லை சார், மெயின்டைன் பண்ண முடியல, அதனால் நான் வாடகைக்கு விட்டுருக்கேன். இதில் என்ன இருக்குன்றான் அந்த ஐயர். லிசன் கேர்ஃபுல்லி. அப்போது அந்த அஸ்திவாரம் சரியில்லாததுனால அவர்கள் தேவனோடு நடக்காமல் சும்மா சர்ச்சில் வந்து ஆமென் அல்லேலூயா கை தட்டி போகிறதுனால அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வேர் ஊன்றி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அஸ்திபாரத்தை சரியாக போட்டால் தான் அதன் மேலே அவர்கள் கட்டடம் கட்ட முடியும். அதனால் அது இல்லாததுனால நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த மிஷனரியுடைய பிள்ளைகள், சந்ததிகள் இன்றைக்கு இயேசுனா யாருன்னு கேட்குறான். பேர் என்னன்னா டேனியல், பேர் என்ன சாமுவேல். டு யூ நோ ஜீசஸ்? தெரியாது எனக்கு. ஜீசஸ் லவ் யூ, எனக்கு அவசியம் இல்லைங்கிறான். கடவுள் எனக்கு தேவையில்லைன்றான். சர்ச்சுக்கு வர்றதில்லை. சபை கட்டடங்கள்லாம் விற்கப்பட்டு வருகிறது. ஆல்மோஸ்ட் நான் எந்த கண்ட்ரி போனாலும் இந்த ரிவைவலிஸ்டோடைய இடத்துக்கு போயிடுவேன். முதல் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக UK போன ஒரு சர்ச்சோட ஆனிவர்சரிக்கு என்ன 3 நாள் மீட்டிங் முடிச்சோன்னே எங்கே சுற்றி பார்க்குறீங்க? நாங்கள் எங்கேயும் சுற்றி பார்க்கல, ஜான் வெஸ்லியோட சேப்பலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அங்கே போய் உட்காந்து ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி இருந்த இடம், அவங்க ஜெபம் பண்ண இடம், வாழ்ந்த இடத்துலலாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே
இவங்களுக்குள்ள இருக்கிற தாக்கம் கொஞ்சமாச்சும் எனக்கு வேணும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் நான் போகும்போதெல்லாம் என்னை கேட்காமையே கூட்டிகிட்டு போவாங்க. டேவிட் லிவிங்ஸ்டோடைய இடம், அங்கே ஈவான் ராபர்ட்ஸ், அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும். ஒரு முறை ஸ்மித் விகில்ஸ்வொர்த்னு ஒரு பவர்ஃபுல் மேன், அங்கே யூகேல லெஸ்டர்னு ஒரு லெஸ்டர் இல்லை இன்னொரு இடத்துல, லெஸ்டரில் நம்ம வில்லியம் கேரியோடைய இடம், அவர் செருப்பு தைக்கிறதுக்கு வைக்கிறத அந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் அவங்க சர்ச்சில் இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க. ஸோ ஸ்மித் விகில்ஸ்வொர்த் பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட், அவர் கட்டி அவர் வர்ஷிப் நடத்தின அந்த சர்ச்சில் இப்போ யாரோ இன்னொருத்தர் நடத்துனாங்கன்னு போய் உட்காந்து அந்த ஆராதனையில் கலந்து கொண்டேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் போகிறேன், பிரதர் அந்த சர்ச்சையும் விற்றுட்டாங்க பிரதர். நான் ஏன் சொல்கிறேன்னா, இதே நிலை நம்முடைய தேசத்திற்கு வருவதற்கு ரொம்ப தொலைவில் இல்லை. இந்த கடைசி நாட்களில் எனக்கு அடுத்த சந்ததி நம்முடைய பிள்ளைகளை குறித்த பாரம் என்னை அதிகமாக அழுத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு மெயின் யாருன்னா பேரண்ட்ஸ் தான். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள் நடத்த வேண்டும். அப்படி நடத்தலைன்னா எந்த பெற்றோரும் பரலோகத்துக்கு போக முடியாது. எத்தனை பேர் என்ன கேட்குறீங்க நான் சொல்கிறது? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீ பெரிய ஆளாக இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்தலை, அவங்கள சத்தியத்தில் நடத்தலைன்னா நீங்கள் பரலோகம் போவீங்கன்னு கனவுலையும் நினைக்காதீங்க. எனக்கு 2 பிள்ளைங்க, 2 கேர்ள்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் வீட்டிலேயே இருக்க முடியாது, கண்டினியூஸ் ட்ராவல் ஈவன் இன் வீக் டேஸ். என் கூட ரொம்ப வருஷமாக ஊழியத்தில் இருக்கிற தம்பிமாரை கேட்டு பாருங்கள், கிங்ஸ்லியை கேட்டு பாருங்கள், காட்வினை கேட்டு பாருங்கள். கண்டினியூஸ் ட்ராவலிங், கூட்டம் இல்லாத நாட்களே இல்லை. இப்போல்லாம் வீக்கெண்ட் இல்லையா சார், வீக் டேஸ் கொடுங்கன்றாங்க. ட்ராவல் மினிஸ்ட்ரி என் பிள்ளைங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு தெரியும் அப்பா வருவார் போவார், இன்னைக்கு வரையும். என் பிள்ளைங்களோட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. என் பிள்ளைங்க எனக்காக ஏங்குவாங்க, நானும் ஏங்கி இருக்கிறேன்னா. ஆனால் அந்த கோவிட் டைமில் ஆண்டவர் 2 வருஷம் என் பிள்ளைங்களோடு இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். 2 years ஐ ஸ்பெண்ட் மை டைம் வித் மை சில்ட்ரன். அப்போது டெய்லி குடும்ப ஜபம், டெய்லி ஆராதனை. ஒரு நாள் என் குடும்ப ஜபத்தில் ஆண்டவர் என்ன, இப்போ 8th 9th படிக்கிறாங்க, அப்போது அவங்க 5th ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், 2 பிள்ளைங்களையும் ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்துன்னு கர்த்தர் எனக்கு சொன்னார். உலகமெல்லாம் போய் ஊழியம் செய்கிற உன் பிள்ளைங்களை ஒழுங்காக நடத்துன்னு ஆண்டவர் உணர்த்தினப்போ அந்த குடும்ப ஜபத்தில் பிள்ளைங்க கேளுங்க, தம்பிமார் இங்கே பாருங்கள், என் பிள்ளைங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, அவங்க குடும்ப ஜபத்தில் ஜபம் பண்ணுவாங்க, டெய்லி பைபிள் வாசிப்பாங்க, எங்கள் கூட வந்து சர்ச்சில் ஆராதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தில் அவங்க நடத்தலை. ஆண்டவர் அவங்கள புரிஞ்சுக்கிற மாதிரி நானும் என் மனைவியும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். எல்லோரும் பாருங்கள், தம்பி மரலைங்க கவனிக்கணும், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் எனக்கு வேணும்னு கூப்பிட்டீங்கன்னா தான் அவர் உங்கள் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவார். ஆமென். அப்பா ஊழியம் செய்கிறதுனால ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென்னு சொல்லி அவங்களுக்கு சொன்ன உடனே சரி இயேசுவை வாரும்னு கூப்பிடலான்னு சொன்னாங்க. கூப்பிட்டோன்னா வரமாட்டார். அப்புறம் எப்படி டாடி செஞ்ச தப்பெல்லாம் ஆண்டுவிட்டு சொல்லி ஏசப்பா அவங்க ரத்தத்தினால கழுவுங்க, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், நீங்கள் எனக்கு வேணும்னு உண்மையாக கேட்டதை தான் வருவார். அன்றைக்கி என் பிள்ளைங்க கண்ணீரோடு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். நான் சொன்னேன், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்லுகிற அவ்வளவு பெரிய தேவன் ஒரு மனிதன் வாஞ்சையோடு கேட்கும் போது அவர் பரிசுத்த ஆவியானவராக அவருடைய சின்ன இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதன் கடவுளை தேடி போகிறான், கடவுளை தேடி காசிக்கு போகிறான், மலைக்கு போகிறான், 500 கிலோமீட்டர் நடக்கிறான். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற தேவன் மனிதனை தேடி வருகிறார். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இயேசு வேண்டும், இயேசுவின் ரத்தத்தினாலே இலவசமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பு வேண்டும்.
அந்த பாவத்தின் மூலமாக வருகிற சாபத்திலிருந்து விடுதலை வேண்டும். அந்த சாபத்தின் மூலமாக வருகிற வியாதிகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை, போராட்டம், இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்யா. இயேசு எனக்கு வேணும். இயேசு இந்த உலகத்தில் பணக்காரன் ஆவதற்கல்ல, இயேசு செத்த அடுத்த நிமிஷம் ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு நிச்சயமான வாழ்க்கை, அதற்குத்தான் எனக்கு இயேசு வேண்டும் என்று யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இருதயத்தில் அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். பிள்ளைங்க கவனிங்க, தம்பி மாறிங்க கவனிங்க. நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன் பாரத்தோட. ஒருவேளை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா ப்ளீஸ், நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம், சண்டே கிளாஸ், யூத் ஃபெலோஷிப், வாட் எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேணும். நீ படிப்பில் ஜெயிக்கணுமா, இயேசுவும் கூட இருந்தால் போதும். ஏன்னா பைபிளில் என்ன, யோசேப்போடு கர்த்தர், தாவீதோடு கர்த்தர், யோசுவாவோடு கர்த்தர், பினகாசோடு கர்த்தர். அவங்க ஜெயிச்சதுக்கெல்லாம் ஒரே காரணம், இயேசு அவங்களோட இருந்தார். ஃபினிஷ். இப்போ நீட் வருது, இன்னும் என்னென்ன இவனுங்க பண்ணுறானுங்களோ தெரியல. முட்டா பசங்க தேவனுடைய பிள்ளைகளை அதுவும் நசுக்க, தமிழ் ஜனங்களை நசுக்க, அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைகளை நசுக்க என்னென்னமோ பிளான் வச்சுருக்கான். நான் சொல்கிறேன், அவன் எவ்வளோ நெருக்கிறானோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே வருவீங்க, அந்த அளவுக்கு டாப்பில் வருவீங்க. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தேவன். அவர் உன்னோடு கூட இருப்பார். உன் பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல நடக்க பண்ணுவார். இவர்களுக்கு ஒத்த ஞானம் இந்த உலகத்தில் யாருக்கு இருக்காது. ஆமென். அதுக்கு என்ன காரணம் தெரியுமாம்மா? இயேசு உனக்குள்ள இருக்கணும். இதை நீ சொல்லக்கூடாது, மற்றவன் சொல்லணும். மற்றவன் பார்க்கும்போது இந்த பிள்ளையோட இயேசு இருக்கிறார், இந்த பையனோட கர்த்தர் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை முழுசுமாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்காக நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, ஏன்னா செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் அடிக்கப்பட்டீங்க. ஆண்டவர், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். நான் மறுபடியும் பாவம் செஞ்சேன்னா நான் தான் சிலுவையில் அறையிறேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு நீங்கள் வேணும். என் இருதயத்தில் நீங்கள் வந்து எப்போவுமே என் கூட இருக்கணும்ப்பா. நான் குறை உள்ளவன் தான், அப்பப்போ தப்பு பண்ணுறேன். ஆனாலும் என் கூடவே இருந்து உங்களை மாதிரி என்னை மாற்றுங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் உனக்குள்ள இந்த நிமிஷத்தில் வந்து வாசம் பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவரே இயேசுவே, இயேசுவை வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆமென் என்ன சொல்லுகிறது? வாசிங்கள். 9ஆம் வசனம். இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. இயேசு யாருங்க? மெய்யான ஒளி. சத்தமா சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்தில் பொய்யான ஒளி இருக்கு. ஒளியை பார்க்குறேன்னு போகிறான், திருவண்ணாமலை போகிறான், கேரளாவுக்கு போகிறான், சபரிமலைக்கு. அவன் மலை மேலே ஏதோ ஏற்றி இறக்குறான் வருமானத்துக்காக கவர்மெண்ட்டு. பொய்யான ஒளி. ஏன்? இருளில் இருக்கிற மனிதன் ஒளியை தேடுறான். ஆனால் பைபிள் சொல்கிறது, இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒரே ஒரு ஒளி, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருள் இருக்கா? இருள்னா என்ன? பாவம், சாபம், வியாதி, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, சம்பாதிக்கிற காசு எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் வியாதி, டாக்டர், குடும்பத்தில் பிள்ளைங்களுடைய லைஃப் எல்லாம் டிவோர்ஸில் வந்து நிற்குது, நிம்மதி இல்லை, சண்டை, பிரிவினைகள், இதெல்லாம் இருளின் அதிகாரம். ஏன்னா இருளின் அதிபதி பிசாசு. இப்போ இருட்டை துரத்துறதுனா நமக்கு நல்லா தெரியும், வெளிச்சத்தை உள்ளே கொண்டு போனால் இருட்டு காணாமல் போயிடும். அந்த வெளிச்சம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஒளி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கை இருண்டு போயிருக்கலாம், உன் குடும்பம் இருண்டு போயிருக்கலாம். இன்னைக்கு மட்டும் இந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உன் இருதயத்தில் அவரை கூப்பிட்டா
அந்த வெளிச்சம் வந்த உடனே இருட்டு எங்க போதுனே தெரியாது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில, குடும்பத்தில் கர்த்தர் ஒளியை ஏற்றுவார். ஒளியை ஏற்றுவார். அதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால இலவசமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தமாக வாழ வேதம் படிக்கணும், ஒழுங்காக சபைக்கு வரணும். இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. அப்போ பழைய மனுஷன் செத்து போயிட்டானா? இனிமேல் நான் பாவம். நேற்று ஒரு பாட்டு பாடினோம் யூத்தில். என்ன பாடினோம் மறந்துட்டீங்களா? நான் வித்தியாசமான. பாருங்க, யூத்தை கேட்டால் அக்கா சொல்கிறாங்க. சொல்லுங்க. நான் அதில் ஒரு சரணம், ஒரு பல்லவி பாடினேன். என்ன? இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் இனி வாழ்வது. அப்படியா? பழைய பாவம் செய்ய மாட்டியா? ஆமாம் செய்ய மாட்டேன். பாவத்துக்கு செத்துட்டியா? ஆமாம் செத்துட்டேன். இப்போ செத்த ஆளை என்ன பண்ணணும்? என்னையா இந்த மூலியம் புளிக்கிறீங்க? செத்த ஆளை என்னையா பண்ணுவீங்க? செங்கல்பட்டில் அலமாரியில் வைப்பீங்களா? என்னம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா. அடக்கம் பண்ணிடுவீங்க. தோத்திரம். செத்த ஆளை என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணலைன்னா போலீஸ்காரன் வீட்டுக்கு வந்துடுவான். ஆமாம். என் பையனை இன்னும் 2 நாள் வச்சுக்கிறேன்னா உன்னையும் சேர்த்து அடக்கம் பண்ணிடுவான். அப்போ செத்து போன ஆளை என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். அப்போ பழைய பாவ மனிதன் செத்துட்டான். இப்போ நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், புதிய மனுஷனாக மாறிட்டேன்னா பழைய மனுஷனை என்ன செய்யணும்? புதைக்கணும். அதுதான் ஞான ஸ்நானம். என்ன ஆமேன காணோம்? அதுதான் என்னது? ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் என்றால் பேப்டைசோ, மூழ்குதல் என்ற அர்த்தம். நிறைய சர்ச்சில் தண்ணி தெளிச்சு விட்டுறான், அதனால தான் தெளிச்ச மாதிரியே சுற்றுறான். இருக்கிறீங்களா இல்லையா? நான் சொன்னேன் எங்கள் அப்பா ரோமன் கேத்தலிக்கா, எங்கள் அம்மா ஆங்கிலிக்கன் சிகிச்சை சர்ச்சியா. அதனால் ஒரு எல்லா இடத்துலையும் தைரியமாக சத்தியத்தை சொல்லுவேன். கூட இருக்க தம்பிமாரை கேட்டு பாருங்கள். ஞானஸ்தானத்தை சொல்லாமல் ஒரு கூட்டத்தில் கூட சொல்லாமல் வரமாட்டேன் நான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட நான் கணக்கு கொடுக்கணும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம். அப்போ பழைய பாவ மனிதனை புதைச்சிடலாம் சார். இனிமேல் அந்த பழைய கோபம், பழைய பொறாமை, பழைய கொலவெறி, பழைய இச்சை, பழைய காரியம் மேலேயே வரக்கூடாது. அடக்கம் பண்ணிடுவோம் சார். 6 அடி வேணாம் சார், 10 அடியாக தோண்டுங்க. ஹலோ. ஆமாம். இனிமேல் வாழ்ந்தால் இயேசுக்காக வாழணும். பாஸ்டர், பழைய பாவ மனுஷனை அடக்கம் பண்ணிடுறீங்களா? அவர் எப்பவும், நாங்கள் எப்பவும் ரெடியாக இருப்போம். 12 மணி ராத்திரி வந்தினாலும் உன்னை அடக்கம் பண்ண நாங்கள் ரெடியாக இருப்போம். உண்மைங்க இல்லைங்க. பழைய மனுஷனை சார் நம்மால் பார்க்குறோம். ஆரம்பத்துலேருந்து இந்த ஆள் அடக்கம் பண்ணுறதுலேயே இருக்கானே. இவன் ஊழியம் அடக்கம் பண்ணுற ஊழியம். ஆமாம், அடக்கம் பண்ணுறது தான், எழுப்புறது தான். ஒரு நாள் இல்லையா? சத்தமாக சொல்லு. அப்போது ஞானஸ்நானத்தில் ஏதாவது நடக்குது. பிதா சொல்லுங்க, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நாமத்தில், திரியேக தேவனுடைய நாமத்தில் பழைய பாவம் வெஸ்லியை உள்ளே வச்சு அடக்கம் பண்ணிட்டு தண்ணியிலேருந்து மேலே வரும்போது, இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார் அப்படின்னு பாடிட்டே மேலே எழும்புவான். பழைய மனுஷன் எங்கடா? பழைய கோபம் என்னாச்சு? அதை புதைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பழைய பாவம் புதைச்சாச்சு. இப்போ புதுசா, ஆமாம், கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நம்ம பரலோகம் போக. எங்கள் அப்பா ரோமன் கேத்தலிக்கு சொன்னேன்ல, எங்கள் பெரியப்பா, அவர் பேர் சாலமோன். சாராயம் குடிக்கிற. ஆமாம். எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே, என்னம்மா இன்றைக்கி என்ன குழம்பு? சிக்கன். கொஞ்ச நேரத்தில் ஆளை காணாது. கொஞ்ச நேரத்தில் ஆளை லைட்டாக போய் போட்டுட்டு வந்துடுவார். ஆனால் 5 மணி பூசைக்கு என்ன செஞ்சிருவார்? தவறாமல் போயிடுவார். எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ரோமன் கேத்தலிக் இருக்கும்போது பூசை முடிஞ்சு வெளியே வந்தால் நான் தம் அடிப்பேன்டான்னுவார். எல்லா அக்கிரமம் பண்ணுறது அங்கே போய் அருள் நிறைந்த மரியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ராயப்புரே, அருளப்புரே, எல்லா அப்புறம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும்னு பண்ணி பண்ணுற அட்டகாசத்துக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு
நான் ரொம்ப லேட்டாக தான் மேரேஜ் பண்ணேன். என்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, அப்போது எனக்கு முதல் பிள்ளை பிறந்தோன்னே பிள்ளைக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்லை. குழந்தை ஞானஸ்தானம் பைபிளில் வாயை திறந்து பேசுங்கய்யா இல்லை. குழந்தைய ஆசீர்வதிக்க சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. பாஸ்டர் கையில் எடுத்து ஆசீர்வதிப்பாங்க, பேர் சூட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம ஓகே பிப்ளிக்கல். அப்போ என் பிள்ளைக்கு ப்ளஸ் பண்ணணும், டெடிகேட் பண்ணணும். எங்கள் பெரியப்பா அவங்க மக வீட்டுக்கு வந்திருந்தார். நேராக போய் பிள்ளையை நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம், எங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா. அப்போ அவருக்கு ஒரு 85-87 வயசு. அவருக்கு என்னப்பா பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறியோ? உமக்கு தான் ஏன் கொடுக்கணும்? யாருக்கு சொல்லுங்கள்? உமக்கு தான். பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, நீர் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாலே போய் சேர்ந்துட்டார் நரகத்துக்கு. நரகத்துக்கு தானே போயிருப்பார். ஆமாம். அப்போ நல்ல கவனிங்க, குழந்தை ஞானஸ்தானம் பைபிளில் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியதே இல்லை. ஆனால் அறிவு வந்தோடனே, இப்போல்லாம் எப்போ அறிவு வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டேன். சின்ன பிள்ளை ஹலோன்னு சிரிச்சா அப்படின்னு போகுது, அது வேற என்னமோ நினைக்குது நம்மளை. இருக்கிறீங்களா இல்லையா? முதல்ல மாதிரி உலகம் இல்லை இன்றைக்கி. சின்ன வயசுலேயே என் பிள்ளைங்க 4வது 5வது படிக்கும் போதே ஒரு நாள் பெட்ரூமில் என் ஒய்ஃபுக்கு பிபி மேலே ஏறிடுச்சு. என்னென்னா அவனுக்கு பண்ணுற சேட்டை ஏதோ இப்படி வச்சு காமிச்சாங்க. எனக்கு தெரியல இப்படியா, எனக்கு எப்படி வைக்கிறது? சும்மா வச்சு காமி, உனக்கு தெரியும்ல ஆர்டின்னு எப்படி. எனக்கு உண்மையாகவே சத்தியமாக தெரியாது. நான் பார்த்து வச்சுட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு இருந்தாலும் உடனே நான் என்னம்மா என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி அப்படின்னு. ஏதோ இருக்குன்னு புரிஞ்சுட்டேன் நான். எந்த விஷயம் இப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் ஹார்டின் அப்படின்னா இல்லை நீ வேறு ஏதோ மீன் பண்ணுற. லவ் டாடி லவ்ன்றா. என்னது என்னடா நடந்துச்சுன்னா, எங்கள் கிளாஸில் ஒரு பையன் ஒரு பிள்ளைய பார்த்து இப்படின்னா, எப்போ 4வதுல. உலகம் ரொம்ப கெட்டு போச்சியா. நீங்கள் சிரிக்கிறீங்க, என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், அவனுக்கு நீ இவளுக்கு நான் ஜோடி போட்டு கெடுத்து குட்டிச்சவராகி இன்றைக்கி எங்கேயோ போயிட்டுருக்கு. பாவம் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். கையில் இருக்கிற இன்டர்நெட், மொபைல் ஃபோன், இந்த சின்ன வயசில் குழந்தை அழுகாமல் இருக்கணும்னு கொடுத்து பழகி இன்றைக்கி பிடுங்க முடியுதாம்மா? நீங்கள் என்னம்மா இப்படி உட்காந்துருக்கீங்க? உங்களை பார்த்து தான் கேட்குறேன் நான். வாங்கினீங்கன்னா அது வேறு பிள்ளையாயிரும், பிசாசு ஆயிரும். மொபைலை பிடுங்கினீங்கன்னா அது திடீர்னு பிசாசாக மாறுதா இல்லையா? உங்கள் பிள்ளை தான். ஆமாம், மொபைலை வெய்யனா அப்போ உள்ள வேறு ஆவி இருக்குது. இருக்கிறீங்களா இல்லையா? மொபைலை பிடுங்கினா தான் தெரியும் உள்ளே இருக்கிற ஆவி வெளியே வரும். மொபைலை வை, அப்போ தான் உள்ளே இருக்கிற ஆவி வெளியே வருது. எல்லாம் உள்ளே இருக்க எல்லாம் துரத்தணும் ஒரு நாளைக்கு ஸ்பெஷலாக வச்சு. என்ன பக்கத்தில் பார்க்குறீங்க? உங்களை தான் பார்த்து பேசுகிறேன் நான். ஒரு அல்லையா சத்தமாக சொல்லுங்கள். சரி, நல்ல கவனிங்க. அப்போது இன்றைக்கெல்லாம் நான்லாம் அன்றைக்கி 18 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். கவனிங்க தம்பி, கவனிங்க. 18 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னால் சின்ன வயசுலேயே கெட்டு போனேன். செயின் ஸ்மோக்கு, பயங்கரமாக தண்ணி அடிக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி கெட்ட ஃப்ரெண்ட்ஸு, சினிமா பைத்தியம், ட்ரக்ஸ் எடுக்க கூட போனேன். என்னோடய 18 வயசில் கர்த்தர் என்னை ரட்சித்தார். ரட்சித்தோடனே சரின்னு போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட ஞானஸ்தானம் கொடுங்க என்ன. அவர் சொன்னார், யாருக்கு வேணால் கொடுப்பேன், உனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்கள். ஏன்னா கன்வென்ஷன் டைம்லேயே அடிச்சுட்டு வந்து மேலே படுத்துக்கிறது மொட்டை மாடியில் சர்ச்சில். உனக்கு கொடுக்க மாட்டேன்னார். அப்புறம் என்னை ரட்சிப்பில் நடத்தின ஒரு தேவ மனிதன், அவர் எங்கள் அம்மா எல்லாம் வந்து இல்லை இவன் உண்மையாகவே என்ன செஞ்சுருக்கான், ஆமாம் ரட்சிக்கப்பட்டிருக்கான், தைரியமாக ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் 2 ரெக்கமெண்டேஷன். அப்போ தான் ஞானஸ்தானம் எங்கள் பாஸ்டர் கொடுத்தாங்க. கவனிங்க, அப்போல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பாஸ்டர்ஸ் ஞானஸ்தானம் என்ன செய்ய மாட்டாங்க. முதல் ஒரு பிஷப் அசரியான் இருந்தாராம் சிஎஸ்ஐயில். அங்கே அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் ஞானஸ்தானம் கொடுக்கணுன்னா ஒரு ஆள் வந்து ஒரு விசுவாசிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா அந்த விசுவாசி 2 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி 2 பேரை சர்ச்சுக்கு கொண்டு வந்தால் தான் இவனுக்கு ஞானஸ்தானம். இப்படி ஒரு மெத்தடை நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஒன்றும் எடுக்காது ஞானஸ்தானம். நீங்கள் அத்தனை பேரும் ஆத்தும ஆதாயம் பண்ணணும். ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வரும்போது புதிய ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வரணும். வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யணும். ஆமென். சரி, ஓகே. அப்போது இன்றைக்கெல்லாம் வந்து என்னென்னா
எனக்கு 14 வயசு 15 வயசு என்ன பாஸ்டர், அப்போவே எல்லாமே விவரம் தெரிஞ்சிருது. ஆமாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவனுக்கு பாதுகாப்பு. என் பிள்ளைங்க ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்தினேன்னு சொன்னேன்ல. இப்போ என் பிள்ளைங்களுக்கு 13-14 வயசு. இப்போ என் பிள்ளைங்க எங்கிட்ட அவங்களே கேட்குறாங்க, டேடி ஞானஸ்தானம் கொடுங்க, எங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணுன்றாங்க. அப்படி பிள்ளைங்களை நம்ம நடத்தணும். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். நாங்கள் தான் நான் இப்போ டெய்லி என் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ டைமில் பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்ருக்கேன். ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறேன். இது விளையாட்டு இல்லைம்மா, எடுத்தால் இயேசுவுக்காக வாழணும்னு சொல்லி. ஆமாம், ஞானஸ்தானம்னா என்ன? இப்போ கிங்ஸ்லி கீபோர்டு வாசித்தாரே, அவங்க அப்பா குவைத்தில் இருக்கார், என்னுடைய நல்ல நண்பர். அப்போ நானும் கிங்ஸ்லியெல்லாம் குவைத்து போய் எல்லாம் ஊழியம் செஞ்சுருக்கோம். அப்போ குவைத் வந்து நல்ல கவனிங்க, ஒரு கதை சொல்கிறேன். டே கதைடா, இங்கே பாருடா, கதை என்னது? குவைத் தேசம். குவைத் தேசம் வந்து சின்ன குட்டி தேசம். ஆனால் அவனுடைய மணி வேல்யூ இன்றைக்கி எவ்வளோடா? 270. மை குட்னஸ். நம்ம ₹1, சாரி அவன் ₹1, நமக்கு ₹270. அங்கே போயிடலாமா பேசாமல்? ஓகே, ₹270. அப்போ அவ்வளோ பணக்காரன். ஏன்னா ஃபுல்லாக ஆயில் தான், பயங்கரம். சின்ன நாடு. அவன் மிலிட்ரி பவர்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் அவன் தொட்ட நாடு என்ன நாடுனா ஈராக். சொல்லுங்க. அது நிலப்பரப்பில் பெருசு, ஜனத்தொகையில் பெருசு, ஆனால் ஆயில் அவ்வளோ இல்லை. அந்த ஈராக்கில் ஒரு ராஜா இருந்தார், அதை மறக்கவே முடியாது. பேர் என்ன? சதாம் ஹுசைன் இருந்தார். அந்த ஆள் அப்போவே அமெரிக்காவே மிரட்டிட்டு இருந்தார், ரசாயன ஆயுதமெல்லாம் வச்சு. அந்த ஆள் பார்த்தாரு, நமக்கு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது, இல்லைன்னா அமெரிக்காவை தொலைச்சிடலான்னு சொல்லி, சரி குவைத்து மேலே படையெடுத்து குவைத்தை நம்மோட சேர்த்துட்டோம்னா செம காசு, உலகத்தையே ஆட்டிடலான்னு சொல்லி குவைத்து மேலே படையெடுத்தான். நல்லா கவனிங்க, குவைத்து மேலே யார் படையெடுத்தது? சொல்கிறா யாரு? சதாம் ஹுசைன். ஒரு பாம் போட்டார். போட்ட உடனே இவனுக்கு காசு இருக்குது, ஆயில் இருக்குது, என்ன இல்லை? மிலிட்ரி பவர் இல்லை. அப்போ உலகத்திலேயே சூப்பர் கண்ட்ரி எது? சூப்பர் பவர் அமெரிக்கா. அப்போ ஜார்ஜ் புஷ் இருந்தார். இவர் நைட்டாக ஃபோன் பண்ணார். ஹலோ புஷ்ஷு, இந்த சதாம் ஹுசைன் என்ன பண்ணுறான்? நம்ம மேலே படையெடுத்து நம்மளை பிடிக்க பார்க்குறான், எங்களுக்கு பலன் இல்லை, நீர் தான் உதவி செய்யணும். அவர் புஷ்ஷு சொல்கிறாரு, நீ என் கூட உடன்படிக்கை பண்ணினா நான் உனக்கு உதவி செய்கிறேன். என்ன பண்ணணுமா? சொல்லுங்க சத்தமா. என்ன உடன்படிக்கை? டைரக்ட் பைப் லைன் அமெரிக்காவுக்கு. எவ்வளோ ஆயில் வேணால் எடுத்துக்குவேன். ஆமாம், அப்போ தான் உனக்கு உதவி செய்ய. உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டாச்சு. கையெழுத்து போட்டோன்னே குவைத் ராஜா நிம்மதியாக தூங்குறாரு. சதாம் ஹுசைன் பாம் போட்டோன்னே புஷ் அங்கிருந்து வந்து பாமை போட்டு சதாம் ஹுசைனை முடிச்சு கட்டிட்டாரு. இதுதான் என் ஞானஸ்தானம், இதுதான் உடன்படிக்கை. பாவத்தை மேற்கொள்ள முடியல, சத்துருவை மேற்கொள்ள முடியல, ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொல்றார், என்னோட உடன்படிக்கை பண்ணு, என்கூட உடன்படிக்கை பண்ணு. உடன்படிக்கை பண்ணிட்டு நீ நிம்மதியா தூங்குடா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஓ ஹalleluya! கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது மட்டுமல்ல, அவரோடு உடன்படிக்கை பண்ணுவது. இது வரைக்கும் பிசாசை மேற்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னு நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவரோட அப்படி ஒரு கவனன்ட் ஏற்படுத்திட்டீங்கன்னா நீ வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவ. அந்த உடன்படிக்கை பண்ணுறது தான் ஞானஸ்நானம். முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ரெண்டாவது பழைய பாவம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும், மூணாவது பழைய பாவ மனுஷனை புதைச்சு கிறிஸ்துவை தரித்து கொண்டு தண்ணீர்லேருந்து எழுவணும். ஒரு அல்லேலூயா கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. ஆமென். இதுக்காக நான் கடைசியாக ஜெபம் பண்ணுறேன். அடுத்த பாயிண்ட்டையும் நான் சொல்லிடுறேன். பிள்ளை வளர்ந்து, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பிள்ளை பிறந்துக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு, வளர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. சொல்லுங்கள். பிள்ளை வளர்ந்து வளர்ந்து அப்படின்னா ஒரே ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம்
7ஆம் வசனமா வாசிங்க, கவனிங்க. 1 சாமுவேல் 3:7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். அந்த இன்னும்ன்றது ரொம்ப முக்கியம். டே இவனுக்கு இன்னும் தெரிலடா அப்படி சொல்லுவோம்ல, இன்னும் இவனுக்கு தெரிலடா, அறிவு வரலடா, அப்படி இன்னும் சாமுவேல் எல்லாரும் சொல்லுங்க கர்த்தரை அறியாதிருந்தான். அதுக்கு காரணம் என்ன? 1ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் பிள்ளையாண்டான். போதும், சாமுவேலு பிள்ளை. டே என்ன சொல்லுவோம் நம்ம லாங்குவேஜில், டே அவன் சின்ன பையன்டா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி தான் அந்த வசனம் சொல்லுது. டே சாமுவேல் பிள்ளை, அதனால் இன்னும் கர்த்தரை அவன் அறியாதிருந்தான். இப்போ 20ஆவது வசனம்னு நினைக்கிறேன், 19. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பிள்ளையா இருக்கும் போது கர்த்தரை அறியல. இப்போ 19ஆம் வசனம் சொல்லுது, இப்ப சாமுவேல் கர்த்தரை சாமுவேல் என்ன செஞ்சுட்டான்? வளர்ந்துட்டான். அதனால இப்ப 20ஆவது வசனம் வாசிங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபாப்பட்டுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அப்போ வளராம இருந்தப்போ கர்த்தர் அறியல, கர்த்தர் பேசுறது தெரியல. ஆனா இப்போ வளர்ந்த உடனே கர்த்தர் பேசுறதும் தெரியுது, தேசத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கவும் தெரியுது. அப்போ வளர்றதுன்றது கர்த்தரை அறிகிற அறிவு. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிகிற அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவுனா என்ன? 1 யோவான் 2:3 வாசிங்க. 1 யோவான் 2:3 சீக்கிரமா. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நல்ல கவனிங்க பிரதர்ஸ். இயேசுவை அறிஞ்சிருக்கிறியா? ஆமா தெரியும். ஏட்டு சொரக்கா, ஆமா கூட்டு கோதவாது, இயேசு ரட்சகர் பரிசுத்தர்னு தெரியும்பா, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பா ஆண்டவரை அறிந்திருக்கிறன்னா யார் சொல்ல முடியும்னா, அவருடைய கற்பனைகளை வசனங்களை யார் கை கொள்ளுகிறானோ அவன்தான் தேவனை அறிந்தவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பிரசங்கம் கேட்கறது குறைச்சல் இல்லை, ஆனால் அதை கை கொள்றதா இன்னைக்கு பிரச்சனை. நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளணும். அப்பதான் நம்ம ஆண்டவரை அறிகிறோம், அப்பதான் வளருவோம். எப்படி வளரணும்? கிறிஸ்துவை போல மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த லூக்கா 2:40 பிள்ளை வளர்ந்து, 2வது சத்தமா சொல்லுங்க, ஆவியிலே, சத்தமா சொல்லுங்க, ஆவியிலே பலன் கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியிலே பலன் கொண்டு. ஆமா போதும். இன்னைக்கு விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆவியிலே பலன் கொள்ளணும். ஆண்டவர் சொன்ன பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது பலன் அடைந்து. அப்போ நீங்கள் எல்லாருமே பலவானாக மாறணும். பாவத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், ஆண்டுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவர்களை கொண்டு வரணும், சத்தியத்துக்காக நிற்கணும். ஆவியில பலன் கொண்டு ஒரு சேனை இந்த சபையில் எழும்ப கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியிலே பலன் கொள்ளுதல். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வாங்க சீக்கிரமா. அங்கே கவனிங்க, நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க, இது தெரியும். 10 கன்னிகைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர்? இந்த கன்னிகைகள் யாரை குறிக்கிறது? யாரு யாரு கன்னிகைகள்? யாரு? சபை. எல்லாரும் சொல்லுங்க, சபை. இந்த 10 கன்னிகைகளும் யார் தான்? ஆனா 5 பேரு புத்தி உள்ளவன், 5 பேரு. அப்ப சபைக்குள்ள 2 குரூப். ஹலோ, சபைக்குள்ள எத்தனை குரூப்? ஒரு குரூப். ஒன்று. நீங்க எந்த குரூப்? அப்படி நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஹலோ, நீங்களே என்ன செய்யுங்க? செக் பண்ணுங்க. அப்போ புத்தி உள்ளவர்கள் அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும். அவங்க என்ன செய்யறாங்களா? தங்கள் தீவட்டிகள். 2ஆம் வசனம் இல்ல, இல்ல 1ஆவது வசனம். இல்ல 1ஆவது வசனம்.
தங்கள் தீவெட்டிகள். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, தங்கள் தீவெட்டிகள். சத்தமா சொல்லுங்கயா, தங்கள் தீவெட்டிகள். அது இங்கிலீஷ்ல they took their lamps. lamp இருக்கு. லேம்புக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் தீபம். சொல்லுங்க, தீபம் அப்படின்னா என்னது? தீபம்னா என்ன? விளக்கா? நீதிமொழிகள் 21:27 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அப்போ 10 கன்னிகள்னா நம்ம தான். அவரவர் தங்கள் தீவெட்டிகள்னா தங்களுடைய ஆவி. சொல்லுங்க சத்தமா. நம்ம ஒவ்வொருத்தரும் எதை எடுத்துட்டு போறோம்? தீவெட்டினா என்னது? என்னுடைய ஆவி. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. தீவெட்டினா என்ன? சொல்லுங்கய்யா. ஆண்டவர் நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்காரு? ஆவி, ஆத்துமா. அப்போ ஆவி மனிதன், ஒவ்வொருத்தரும் ஆவி மனிதன். அந்த தீவெட்டியை பிடிச்சிட்டு போறோம். அந்த தீபம் எரியணும்னா என்ன வேணும்? எண்ணெய் வேணும். எண்ணெய் யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உள்ளான மனிதன் எரிந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தேவை பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அனுபவம் வேறு, நிறைந்து வாழ்கிற அனுபவம் வேறு. எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் நீங்கள் ஆவியினாலே நிறைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியினால நிறைஞ்சிருக்கணும், ஆவியால வழி நடத்தப்படணும். எல்லாரும் இங்க கவனிங்க. ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இப்போ எசேக்கியேல் 47க்கு வாங்க, சீக்கிரமா வாங்க. எசேக்கியேல் 47 வாங்க வாங்க. அங்க நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு ஊமை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? ஒரு நதி. என்ன? இதை வச்சுதான் ஃபாதர் பண்ணார். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு. அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, பாஸ்டர் நீங்கள் முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களா? ஐயோ, பாட்டு தெரியுமா தெரியாதா? பாடுங்க. கணுக்கால் அளவு. மறுபடியும் பாடலாமா? எல்லாரும் கை தட்டி. கணுக்கால் அளவு, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு. பாடுங்க சத்தமா. ஓ நீந்தி 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 நிரம்பி நிரம்பி வழியனும், நிரம்பி நிரம்பி வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. சரி, இந்த இடத்துல இருக்கிற இன்சிடென்ட் மட்டும் வேகமாக ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், ஆலயத்திலிருந்து ஒரு பெரிய நதியாம். அந்த நதி பயங்கர ஆழமா, நீச்சல் ஆழம், யாராலையும் கடக்க முடியாது. அப்படின்னா நீச்சல் தெரிஞ்சவங்க கூட என்ன செய்ய முடியாது? கடக்க முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் கரையில் நிற்கிறோம். நம்ம எல்லாரும் எங்கே நிற்கிறோம்? சொல்லுங்க சத்தமா. கரையில் நிற்கிறோம். ஆண்டவர் அங்கே சொல்றாரு, ஒரு புருஷன் வந்தான், 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினான். நான் போய் தண்ணிக்குள்ள நின்ன. தண்ணி எந்த அளவு இருந்தது? எல்லாரும் பேசுங்க. கணுக்கால் அளவு தான் இருந்தது. இந்த இப்போ பரிசுத்த ஆவி, தண்ணினா பரிசுத்த ஆவியானவர், அந்த நதி. ஆனால் உள்ள நிற்கிறேன். ஆனால் தண்ணி எந்த அளவு இருக்கு? கணுக்கால் அளவில் நின்னா கரையிலிருந்து நம்ம பார்த்தா என்ன அவரை பார்க்க முடியுமா முடியாதா? முழு சரீரத்தையும் பார்க்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனால் அளவு கம்மியாக இருக்கனால மாம்சம் வெளிப்படுகிறது.
என்ன வெளிப்படுது? மாம்சத்தின் கிரியைகள், பாவம், இச்சைகள், வேசித்தனம், விபச்சாரம், கோபம், கொலை. கலாத்தியர் எழுதின எல்லாம் மாம்சம் வெளிப்படுது. ஆனால் ஆவியில் தான் இருக்காரு, ரட்சிக்கப்பட்டிருக்கார், பரிசுத்த ஆவி அப்பட்டிருக்காரு. ஆனால் என்ன வெளிப்படுது சொல்லுங்க? சர்ச்சில் வந்தால் அந்நிய பாஷை வருது, கோபம் வந்தால் என்ன பாஷை வருது? நீங்கள் என்ன தேவதூதர்கள் மாதிரி என்ன பார்க்குறீங்க? கணவனும் மனைவி சண்டை போட்டால் என்ன பாஷை வருது சொல்லுங்க? கொழாயடியில் என்ன பாஷை வருது? சண்டை போட்டால் என்ன பாஷை வருது? ஏன்னா எல்லாம் கணுக்கால் அளவில் தத்தா புதானுது. ஆனால் மாம்சம் வெளிப்படுது. ஆண்டவர் சொன்னார், நீ உருப்பிட மாட்ட, நீ விரும்பினா இந்த காலையில் நான் இன்னும் 1000 முழம் உன்னை கடக்க செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போங்க. இப்போ எங்கே வந்துருச்சு? முழங்கால பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டர் தான். ஆனால் முழங்கால அளவு தண்ணியில் நடக்க முடியுமா பிரதர்? என்னையா தண்ணியை பார்க்காத மாதிரி பார்க்குறீங்க? எத்தனை தண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள்? முழங்கால அளவு தண்ணியில் நடக்க முடியுமா முடியாதா? ஓடுற நதி, ஆனால் நடக்கலாம். அப்படின்னா என்ன? தண்ணிக்கு என் மேலே கண்ட்ரோல் இல்லை. வலது புறது போனதுன்னா போகலாம், இடது புறம் மனசு மாம்சம் விரும்புகிற மாதிரி போகிறோம், ஆனால் தண்ணிக்குள்ளே நிற்கிறோம். ஆண்டு சொன்ன, இப்போ நீ உருப்பிட மாட்ட, நீ விரும்பினா நான் இன்னொரு 1000 முழம் நடந்து. இன்னொரு 1000 முழம் இடுப்பளவு தண்ணி ஓடுற நதியில் நடக்க முடியுமாயா? சீக்கிரம் சொல்லுங்கள். சும்மா சொல்லக்கூடாது, ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். நடக்க முடியுமா முடியாதா? நடக்கிற கால் எடுத்து வச்சா தண்ணி என்ன செய்யும்? இழுக்கும். ஆனால் நம்ம யார்? நம்ம பேலன்ஸ் பண்ணி என்ன செய்வோம்? நடப்போம். இழுபறி, தண்ணி ஒரு பக்கம் இழுக்குது, நம்ம ஒரு பக்கம். ஆண்டு சொன்ன, இதையும் உருப்பிட மாட்டேடா, நீ விரும்பினா இன்னொரு 1000 முழம். இன்னொரு 1000 முழம் நீச்சலானம் வந்துருச்சு. அந்த இடத்துல நீச்சல் அடிக்கிறவங்க கூட தப்பிக்க முடியாது. அங்கே ஒன்றே ஒன்று தான் நடக்கும். தண்ணி எங்கே அடிச்சுட்டு போதோ அங்கே தான் நான் போயாகணும். இதுதாங்க பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு. ஏன்னா இன்னைக்கு ஏன் இந்தியா இயேசுவை அறியலைன்னா நீங்களும் நானும் தான் காரணம். கிறிஸ்தவன் சொல்லிட்டு பண்ணாத அட்டகாசம் இல்லை, எல்லாம் பண்ணுறோம், சாட்சி இல்லை, சண்டை போடுறோம், மற்றவன் சராசரி மனிதன் மாதிரி நம்ம வெளியே வாழ்கிறோம். கிறிஸ்துவை அவர்கள் பார்க்க முடியல. அதனால தான் செங்கல்பட்டு, தமிழ்நாடு, இந்தியா ரட்சிக்கப்படலை. நம்ம என்ன செய்யணும்னா இயேசுவை போல மாறணும், தீமையை சகிக்கணும், சத்துருக்களை சிநேகிக்கணும், மற்றவங்களை மன்னிக்கணும். சர்ச்சுக்குள்ளேயே மன்னிக்க மாட்டேங்கிறான். பிரைஸ் தி லார்ட் பிரதர்னா இப்படின்னு போகிறான். மாம்சம் இதெல்லாம் ஒழிஞ்சு கிறிஸ்துவை போல மாறணும். ஆமென். அதுக்கு ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.